என் பேரு ஜே.எம். முருகவேலு. நான் தென்னிந்திய பழங்குடி மக்கள் சங்க தலைவராக இருக்கிறேன். எங்க ஆனகட்டியில 24 வீரவாண்டி கிராமத்துல எங்க பகுதியில மலைவாழ் மக்கள் தூமனூர், சேம்புக்கரை, கண்டிவழி, கொண்டனூர், புதூர், அப்புறம் இந்த ஜம்புண்டி, இந்த சில இடங்கள்ல எங்க மக்கள் ஆடு மாடெல்லாம் விற்று காசு சேர்த்து இந்த விநாயகர் சிலையை எங்களை கொண்டாடணும் அப்படிங்கிற வயசுல எங்க மக்கள் தடாகம் காவல் நிலையத்துல போய் மனு கொடுத்தாங்க. மனு கொடுக்கும்போது அவங்க ஏற்கனவே பர்மிஷன் உள்ள இடத்துக்கு மட்டும்தான் நாங்கள் பர்மிஷன் கொடுப்போம், இந்த புதுசாக நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதனால நீங்கள் மேலிடத்துல யாராவது பர்மிஷன் வாங்கி நீங்கள் பண்ணுறோம்னா பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இதை சொன்னாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் ஆர்டிஓ கிட்ட பெட்டிஷன் கொடுத்துக்கிறோம். அது சமயமே கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கலான்னு எங்கள் மக்கள்லாம் வந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்கள் மக்கள் இன்னும் படிப்பறிவு எழுத்தறிவு இல்லாதவங்க, பாமர மக்கள். இவங்களுடைய அறியாமை பயன்படுத்தி சில அரசியல்வாதிகள் இவங்க எங்க மக்கள் ஏமாற்றி வர்றாங்க. ஆனால் இந்த மட்டும் அவங்க ஒரு முன்னேற்றத்துக்கு வர்றதை இவங்க ஒரு அடிமைத்தனமான ஒரு தடுக்கிறதுக்கு ஒரு முறையை அரசியல்வாதிகளுடைய தூண்டுதல் இந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா இதை எங்க மக்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை தரமும் உயர வேண்டும் என்று அது சம்பந்தமாக இந்த மக்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு மனு கொடுக்கறதுக்காக இங்க வந்துக்கிறாங்க. அதன் சார்பில் நீங்க இந்த மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு எங்க மக்களுக்கு அந்த விநாயகர் சிலையை கொண்டாடுறதுக்கு அத விநாயகர் கொண்டதுக்கு அனுமதி வேணுங்கிறது தான் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. கடந்த ஆண்டு எங்க மக்களுக்கு இந்த மாதிரி படிப்பறிவு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கு தெரியாத மக்கள். ஆனால் இந்த தடவை என்ன அழைச்சாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மாவட்ட நிர்வாகத்தை அவங்களுக்கு இங்க வர தெரியாது, போக தெரியாது. அதனால கூட்டு நான் அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு உதவியை நான் தென்னிந்திய பழங்குடி மக்கள் சங்க தலைவருங்கிற ஒரு முறை முதல் முறையாக கொண்டாடுறாங்க. இயக்கத்தை சார்பா கொண்டாடுறீங்க? இல்ல, இது எந்த கட்சி சார்பற்றது. அந்தந்த ஊர் பொதுமக்கள் அவங்க ஆதிவாசிகள் தான் பூரா பழங்குடி மக்கள். அவங்க இது புதுசா இந்த தடவை விருப்பப்பட்டு அவங்களால செய்யும் போது நம்ம யாரும் ஒரு தடுதலை பண்ணக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஒரு 5 இடத்துல கேட்டிருக்கோம். அதாவது தூமனூர், சேம்புக்கரை, அப்புறம் கண்டிவழி, அப்புறம் கிரீன் கார்டன், அப்புறம் தூவப்பதி, அப்புறம் கல்காடு, தூவப்பதி, கல்காடு, கொண்டனூர் அண்ட் புதூர், கண்டிவழி. ஆமா, 5 இடத்துல வைக்கிறது.